துலாம் ராசியில பிறந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இது சூப்பரான டைம் பீரியடுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது, அதுவும் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆகும் போது எதிரிகள் மேல வெற்றி சொல்ல கொடுக்கறது இல்ல, கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவங்க மனதுக்குள்ள வந்தாலே அவங்களை நீங்க திருப்பி அடிச்சிருவீங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் ஹெல்த்துக்கு ரிலேட்டடா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல 6ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள்ன்றது செஞ்சு கொடுப்பாரு. எப்படின்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆகும் போது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆகும் போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி முக்கிய பெயர்ச்சியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் தன்னோட வக்ரகத்தியில பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ துலாம் ராசி பலன்கள் பேசுறதுக்கு முன்னால நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ரகத்தி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. போன வருஷம் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து இப்போ இந்த 6ஆம் இடத்துலயே வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆக போறாரு. முதல்ல நமக்கு 6ஆம் இடத்துக்கு என்னென்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, அதுக்கப்புறம் கோர்ட் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, லீகல் ரிலேட்டட் திங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, சண்டைகளு வம்புகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்காருன்னா இல்ல, எப்பவும் கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது நமக்கு கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது, அதுவும் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆகும் போது எதிரிகள் மேல வெற்றி. ஒருத்தங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொல்லை கொடுக்கறது இல்ல, கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவங்க மனதுக்குள்ள வந்தாலே அவங்களை நீங்க திருப்பி அடிச்சிருவீங்க. அப்படி இருக்கும் இந்த டைம் பீரியடு. சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. காம்படிஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு 6ஆம் இடம். சோ யாராச்சும் ஏதாச்சும் காம்படிஷன்ஸ்ல கலந்து கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சப்போஸ் இந்த துலாம் ராசி லேடிஸ் ஏதாச்சும் பேஜென்ட்ரிஸ் அந்த மாதிரி கலந்துக்கிட்டாலும், இல்ல துலாம் ராசியில பிறந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இது சூப்பரான டைம் பீரியடுங்க. கட்டாயமா மெடல்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா பட் கொஞ்சம் ஹெல்த்துக்கு மட்டும் பாதிப்பு இருக்கும். அது என்னன்னா மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வராது, மைனர் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வரும். கொஞ்சம் மியூக்கஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், இன்டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும். ஆனா அந்த ஹெல்த் இஷ்யூ உங்களால சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அப்படியே ரொம்ப நாளா ஏதாச்சும் ஹெல்த்துக்கு ரிலேட்டடா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் அது ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னாலும் ஃபீமேல்ஸ்க்கு கன்சீவிங் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த டைம் எடுத்த ட்ரீட்மெண்ட் அது சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 6ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள்ன்றது செஞ்சு கொடுப்பாரு. எப்படின்னா,
நம்ம எது நினைச்சாலும் இந்த டைம் பீரியட்ல வெற்றி அமையுங்க. ஃபார் சப்போஸ் நீங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா ஆரம்பிச்சிடுங்க. பிசினஸ் வந்து சூப்பரா போகும். அது நான் எழுதி தர முடியும் என்னால. இந்த டைம் பீரியட்ல நீங்க கடன் வாங்கினாலும் அந்த கடன் தொல்லை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கடன் வாங்கினாலும் கடன் வந்து அடைக்க முடியும். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 6ஆம் இடம் கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்துல வந்து சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது கடன் இருந்தாலும் அவங்களால கடன் வந்து அசால்ட்டா அடைக்க முடியும். அப்புறமா 6ஆம் இடத்துல வந்து இப்ப வக்ரகத்தில வேற பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு கடன் இருக்குது, அது வந்து அடைக்க முடியாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல கட்டாயமா கடன் அடைச்சிடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வக்ரகத்தில பெயர்ச்சி சனி பகவான் வந்து கடன் அடைக்க வைப்பாரு, கடன் தீர்த்து விடுவாரு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா நமக்கு எதிரிகளோட தொல்லைன்றது இருக்காது. அப்புறமா லீகல் இஷ்யூஸ், லீகல் பேட்டில்ஸ்ல வெற்றி. ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு உங்க சகோதரர்களுக்கு சொத்து விஷயமா, இந்த டைம் பீரியட்ல ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா வரும். சோ இந்த டைம் பீரியட்ல கோர்ட்டு கேஸ்ல வெற்றின்றது இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இப்ப 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவானோட பார்வை எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையால 8ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் இடம் என்ன சடன் திங்ஸ்க்கு, அதுவும் வந்து பாவா ஹவுஸ் தான். சோ சனி பகவானோட பார்வை வந்து ஒரு இடத்து மேல பட்டா அந்த இடத்தை வந்து அவரு நாசம் பண்ணி விடுவாரு. சோ 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு மாரகா ஹவுஸ், மாரகா ஹவுஸே நாசம் பண்ணிட்டு இருக்காரு. சோ சடன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஆனா 8ஆம் இடத்துல மேல சனி பகவானோட பார்வை போகும்போது ஆராய்ச்சி பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது வந்து அப்புறமா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல இருந்து டைரக்டா என்ன இடத்தை பார்த்துட்டு இருக்காருன்னா 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது மாரகா ஹவுஸ் தான். சோ எப்பவும் வந்து கெட்டவனோட பார்வை வந்து கெட்ட வீட்டு மேல படும்போது அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்வாரு. இப்போ 12ஆம் வீடுன்னா என்ன, டிப்ரெஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். டிப்ரெஷன் இல்லாம செய்வாருங்க. மனநோய் வகையில ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்க பட்டுக்கிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து மன வகையில பாதிப்பு இல்லாம செய்வாரு. டைம் பீரியட் நல்லா இருக்குது, சூப்பர்பா நமக்கு வருமானம் வருதுன்னா டிப்ரெஷன் எதுக்குதாங்க இருக்கும். சோ டிப்ரெஷன் இல்லாம செய்வாரு. அப்புறமா வந்து இந்த 12ஆம் வீடு லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து கடன் வாங்க வைப்பாரு. ஆனா கடன் வாங்கினாலும் சுப கடனா இருக்கும், அது அடைக்கக்கூடிய கடனா இருக்கும். ஆனா 12ஆம் வீட்டு மேல பார்வை வச்சு சனி பகவான் வந்து லாஸ் வராம பாத்துப்பாரு. ஃபார் சப்போஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, 10 ரூபாய் கடன் வாங்கிதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா 10 ரூபாய்க்கு வந்து 15 ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கடன் அடைச்சிட்டு 5 ரூபாய் மிச்சம் தானே இருக்கும் உங்களுக்கு. சோ இங்க என்ன நடக்குதுன்னா கடனை வாங்கினாலும் சரி லாஸ்ன்றதே இருக்காது. இந்த டைம் பீரியட்ல தாராளமா நீங்க எதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். அப்புறமா 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ வெளிநாட்டு டிராவல் பண்றதா இருந்தா வந்து இல்ல வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதா ஒரு ஐடியா இருந்தா இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியடா அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா 6ஆம் வீட்டில இருந்து சனி பகவானோட பார்வை வந்து எந்த இடத்து மேல படுது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து மேல படுது. 10ஆம் பார்வையால வந்து 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். கொஞ்சம் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டில்ஸ் இருக்கலாம், ஆனா அது வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. 3ஆம் இடமுமே வந்து மாரகா ஹவுஸ் தான். இப்போ மாரகா ஸ்தானத்துல உட்கார்ந்த சனி பகவான் வந்து மாரகா ஹவுசஸ் பார்த்துட்டு இருக்காரு. சோ இது சூப்பரான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா கெட்டவன் வந்து கெட்ட இடத்துல இருந்தாலும் கெட்டவனோட பார்வை கெட்ட இடத்து மேல விழுந்தாலும் வந்து அது ரொம்ப நல்ல காலமா அமையும் சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. சோ 3ஆம் இடத்து மேல பார்வை வச்ச சனி பகவான் வந்து உங்களுக்கு ஸ்கில் ரிலேட்டட் டேலண்ட்ன்றது கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா, ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில் கத்துக்கிறதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஒரு செஃப் கோர்ஸ் பண்றதுக்கு, அப்படியே எலக்ட்ரீஷியன்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், இந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பட் கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டா பெஸ்ட். ஏன்னா 6ஆம் சனி போகும்போது வந்து தன்னம்பிக்கை தானா வளரும். எப்படின்னா நான் ராஜா, நான் அரசன்,
நான் வெற்றிக்கு சேர்ந்தவன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கிரகம் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி அமைய தவிர்த்து அது வந்து உங்கனாலயோ என்னாலயோ நடக்கிற விஷயம் கிடையாது. அது நீங்க கவனமா வச்சுக்கணும். சோ சில வாட்டி அந்த தன்னம்பிக்கை எப்படி ஆகும்னா, ஒரு கான்பிடன்ஸ் மீறி வந்து கொஞ்சம் அகம்பாவமா பேசுவாங்க. நான் இது அந்த மாதிரி. சோ இங்க 3ஆம் வீட்டு மேல பார்வை வச்சு சனி பகவான் இருக்காரு இல்லையா, என்ன பண்ணி விடுவாரு, கொஞ்சம் அடுத்தவங்க வந்து உங்க பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விடுவாங்க. இவனுக்கு வந்து கொஞ்சம் தொழில்ல நல்லா வர வந்து கொஞ்சம் பயிர் இது ஏறி போச்சு, ஜாட கூட ஏறி போச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. சோ தயவு செஞ்சு வந்து நீங்க கொஞ்சம் அடங்கி இருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னும் பெட்டரா நீங்க வரணும்னா என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்? ஆக்சுவலி உங்களுக்கு ரெமிடி தேவையில்லை, ஆனா இன்னும் நல்லா பெட்டரா வர்றதுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும் அன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ சில பேருக்கு எவ்வளவு நல்ல டைம் பீரியட் இருந்தாலும், எவ்வளவு நல்ல சாட் இருந்தாலும், மனதுக்குள்ள இருக்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலயோ என்னமோ அவங்கனால வந்து கொஞ்சம் தடைகள் வந்துட்டு இருக்கும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு. டெய்லி விளக்கேத்திக்கிட்டு வந்து லக்ஷ்மி அஷ்டகமா ஒண்ணு படிங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி தடையும் இல்லாம மணி ஃப்ளோ அது தானா வரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இது துலாம் ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா, அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.